ஸோ இந்த ரேஷியோவில் பாருங்கள் 1/5 ரேஷியோ 1/x டபுள் ரேஷியோ 1/x ரேஷியோ 1/1.25. அதாவது இது எப்படி இருக்குன்னா A:B அடுத்து B:C அந்த மாதிரி தானே இருக்குது. ஏன்னா இங்கே பியோட வேல்யூ வந்து சேமாக இருக்குது, அதாவது 1/x 1/xன்னு இருக்குது. ஸோ நார்மலாக இந்த மாதிரி ரேஷியோ வந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன? B² = AC அப்படிங்கிறதான் ஃபார்முலா. இது நம்ம ரேஷியோலையே பார்த்துருக்கோம். இந்த ஃபார்முலா வச்சு நம்ம டேரெக்டாக ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம உட்காந்து இதை வச்சு இதை மல்டிப்ளை பண்ண, அதாவது A/B = B/Cன்னு போட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணி அதெல்லாம் பண்ண தேவையில்லை. அது நீங்கள் இப்போ இந்த A/B = B/C அப்படிங்கிறத கிராஸ் மல்டிப்ளை பண்ணி தான் இந்த ஃபார்முலா வந்திருக்கு. B² = AC அப்படின்னு அதை நம்ம டைரக்டாவே போட்டுரும். ஓகேவா? ஸோ இங்கே பிங்கிறது என்னது? 1/x. ஸோ 1/x². ஏங்கிறது என்னது? 1/5. சி என்ன பண்ணிடலாம்? 1.25ங்கிறத நான் என்ன பண்ணுறேன்? 100 / 125 எழுதிக்கலாமா? ஓகே. ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். இதுக்கு எல்லாத்துக்கும் ஸ்கொயர் எடுக்கணும். ஸ்கொயர் எடுத்தால் தான் 1/xங்கிறது கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஸ்கொயர் எடுத்தோம் அப்படின்னா, ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? கீழே வந்து 25 கிடைக்கும், மேலே வந்து 10 கிடைக்கும். இது இன்னும் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 2 5s are 10, 5 5s are 25. இது 1/xோட வேல்யூ. இங்கே எக்ஸோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ அப்படியே தலைகீழ போட்டோம்னா 5/2 ஆன்சர். ஸோ இதுக்குரிய ஆன்சர் 5/2.